டைரி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாரு. ஓகேவா? இங்க பாரு டயாலிசிஸ் அப்படின்றது அந்த அதனால வந்து ஐவன் செய்ய வருது. ஓகேவா? இப்போ அக்யூட் பெர்சிஸ்டன்ட் இதோட எலாங்கேஷன் தான் வந்து இது வந்து ஒரு வாரத்தில் வந்து சரியாகும். நிமோனியா மாதிரி தான். ஓகேவா? பெர்சிஸ்டன்ட் அது இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ இது வந்து நம்ம எப்படி அமைச்சுக்கலாம் வந்து ஒன்று வந்து த்ரெட்டன்ஸ் சர்க்குலேஷன், இன்னொன்று வந்து growth. பிகாஸ் இங்க வந்து இம்யூனிட்டி வந்து கம்மியா இருக்கு. பிகாஸ் மால் அப்சார்ப்ஷன் இருக்கிற இம்யூனிட்டி இல்லைனா நார்மலாவே வந்து இம்யூனிட்டி கம்மியா இருக்கும். இது குரோனிக் அப்படின்றது வந்து ரொம்ப 14க்கு மேல தான் இருக்கும். அது வந்து நார்மல், அது வேற ப்ராப்ளம். இன்ஃபெக்ஷன் இல்லாத அக்யூட் டைரியா அப்படின்றது வந்து பாரு ரொட்டி சாப்பிட்டோம் நமக்கு வந்து நார்த் இந்தியன் ஃபுட் சாப்பிட்டோம் நமக்கு வந்து டைரியா வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இந்த ரொட்டேட்டிங் வீல விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் வந்து ஸ்பேஸ்ஷிப் அடினோ வைரஸ் எடுப்போம். எங்க போறோம்னா ஸ்டார் போறோம், ஆஸ்ட்ரோ வைரஸ் போறோம். அங்க வந்து நெபுலா அப்படின்றது வந்து ஒரு இது நார்வாக் அப்படின்ற ஒரு இடம். அங்க போயிட்டு என்ன டெபாசிட் ஆகுதுன்னா வந்து கால்சியம் டெபாசிட் ஆகுது. ஓகேவா? மோஸ்ட் காமன் பாக்டீரியா அப்படின்றது வந்து ETEC என்டரோடாக்சிஜெனிக் ஈகோலை. இப்போ இங்க வைரல் ஏன் வந்து வாட்டர் டைரியா வந்து பாக்டீரியா அப்படின்றது வந்து பிளட் டைரியா வந்து பிளட் வந்தாலே வந்து பாக்டீரியா இருக்கும். ஏன்னா வைரல் அப்படின்றது ஸ்மால் இன்டெஸ்டைன் அஃபெக்ட் பண்ணுது, அது வந்து வில்லே அஃபெக்ட் பண்ணுது. ஆனா பாக்டீரியா அப்படின்றது லார்ஜ் இன்டெஸ்டைன் அஃபெக்ட் பண்ணுது. வில்லே மட்டும் அஃபெக்ட் பண்ணிட்டு ஆஸ்மோலாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணி வாட்டர் இன்க்ரீஸ் பண்ணுது. ஆனா லார்ஜ் இன்டெஸ்டைன் அஃபெக்ட் பண்ணதுனா வந்து நம்மளோட இது வந்து எரோட் பண்ணும். அதாவது இன்வேசிவா இருக்கும். இன்வேசிவா இருக்கிறதுனால வந்து என்னது பிளட் வந்து வருது. ஓகேவா? இப்போ பாக்டீரியா வந்து இன்வேசிவ், வைரல் வந்து இன்வேசிவா இருக்கிறது கிடையாது. ஏன் இல்லன்னு தெரியல எனக்கு. இப்போ டைரியால வந்து மெயின் அப்படின்றது வந்து டீஹைட்ரேஷன் வந்து பார்க்கணும். அப்ப நம்ம வந்து பிரெயினுக்கு வந்து போகலன்னா அது வந்து என்ன காஸ் பண்ணும்? அப்ப பிரெயின், அதுக்கப்புறம் வந்து பிரெயினுக்கு அப்புறம் வந்து ஐஸ் வரது வந்து டியர், அதுக்கப்புறம் வாயில வந்து டங்கு, அதுக்கு வந்து தண்ணி குடுக்குற டஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம பிஞ்ச் பண்ணி பார்க்குற பிஞ்ச் டெஸ்ட் எலாஸ்டிசிட்டி, அது வந்து டைமிங் பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இப்போ மேனேஜ் பண்றோம். இப்போ இது வந்து ABC அப்படின்றது வந்து எந்த ப்ராப்ளமும் இல்ல, அது கம்மி ஆகல. சோ இது வந்து பேலன்ஸ் வச்சுக்கோங்க. இது வந்து கம்மி ஆகல, இது வந்து பேலன்ஸ் இருக்கு. Bல வந்து கொஞ்சம் கம்மியாகும், Cல வந்து ரொம்ப அதிகமா கம்மியாகும். சோ லோ ஆஸ்மோலாரிட்டி ORS வந்து சோடியம் குளுக்கோஸ் சோடியம் இன்டெஸ்டைன்ல இருக்கிற SGLT அப்சார்ப்ஷன் ஸ்மால் இன்டெஸ்டைன் நினைக்கிறேன், எந்த இன்டெஸ்டைன் தெரியல. சோ சோடியம் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட் அப்ப அது வந்து ஈக்குவலா இருக்கணும். சோடியம் கூட உப்பு, சோடியம் குளோரைடு அப்ப பொட்டாசியம் குளோரைடு, குளோரைடு வந்து 7ல பேலன்ஸ் பண்ணனும் இல்லையா? பொட்டாசியம் 20 வந்துச்சுனா அதுல 16. சோ ஆப்வியஸ்லி வந்து சிட்டேட் பண்ணா அதனால வந்து 10 வந்து இருக்கும். சோ இது கூட வந்து ஆல்டர்னேட்டிவா இல்லனா வந்து எனக்கு பிடிச்ச கஞ்சி, எனக்கு பிடிச்ச யோகர்ட் கூட சால்ட். அதே நான் வந்து கொஞ்சம் பணக்காரன் ஆயிட்டேனா என்ன பண்ணுவேன்? சூப் அங்க வந்து 5 டைம் வந்து சூப் கொடுக்கும். இல்ல வந்து ஜூஸ் வந்து எல்லாம் வந்து கொடுக்கலாம். எப்படினா ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ், டெண்டர் கோகனட் வாட்டர் அப்படின்றது. பேக்கேஜிங் வந்து சுகர் வந்து அதிகமா இருக்கறது கொடுக்க கூடாது. இப்போ ORS வந்து இப்படி கொடுப்பேன். அப்ப இது வந்து ஒரு கால்குலேட்டர் வச்சிருக்காங்க. அப்ப எவ்வளவு பேதி போகுதோ அவ்வளவு கொடுக்கணும். அப்ப இந்த வயசுக்கு வந்து எவ்வளவு பேதி போகும்னா வந்து அவங்க கால்குலேட் பண்ணாங்க. எவ்வளவு தண்ணி கொடுக்கணுமோ அவ்வளவு பேதி. அப்ப எவ்வளவு பேதி வாயில போறோம். ஷிட் நோ, எவ்வளவு தண்ணி கொடுக்கணுமோ அவ்வளவு. சோ இது வந்து டூ மச்சா இருக்கு இல்லையா? சோ பேலன்ஸ் பண்ணது இப்ப. அப்ப எவ்வளவு ஸ்கூல் போகுது அவ்வளவு வந்து தண்ணி கொடுக்கணும். அப்ப வந்து பேலன்ஸ் பண்ணுது. அப்ப less than 2 years 2 to 10 years 10. இந்த 10 வந்து ரொம்ப சிக்னிஃபிகன்ட். பிகாஸ் அதே வந்து 10 கீழ வரப்போகுது. less than 2 years னா அவங்களோட பேதி வந்து 100 ml 100 to 200 இது தேவையான அளவுக்கு கொடுக்கணும். In some dehydration can be. ORS is used to correct dehydration. So dehydration இங்க பாரு, இப்ப ஹைட்ரேஷன் இருக்கு, dehydration கரெக்ட் பண்ணியாச்சு. ஆனா இங்க வந்து சங்கனா இருக்கு. அப்ப ரீஹைட்ரேஷன் பண்ணு. ரீஹைட்ரேஷன் வந்து இங்க இன்க்ரீஸ் பண்ணும். அப்ப இது வந்து 75 ml வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்ப 4 hours. இங்க வந்து எவ்வளவு ஸ்டோர் பண்ணலாம் கணக்கில்லை. இங்க இன்க்ரீஸ் பண்றதா மேட்டர். அதுக்கு அப்புறம் இப்ப இங்க பேலன்ஸ் பண்ணிடுச்சு. அப்ப ரீஹைட்ரேஷனுக்கு கொண்டு போகணும். ஓகேவா? ரீஹைட்ரேஷன் கொண்டு போயிட்ட பிறகு ஓகே கம்மியா இருந்தது ரீஹைட்ரேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ORS வந்து போற பேதியை வந்து இது பண்ணிட்டோம். ஆனா டெய்லி ஃப்ளூயிட் ரிக்வயர்மெண்ட் அப்படியே ஒன்று இருக்கு இல்லையா? அந்த டெய்லி ஃப்ளூயிட் ரிக்வயர்மெண்ட் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் 10 kg க்கு 10 to 20 kg கிரேட்டர் 20 kg டிபெண்ட் ஆகுது. ஓகேவா? இன்சியர் டீஹைட்ரேஷன் வந்து பிரான்சி ரிங்க லாக்டேட். ஏன் லாக்டேட் கொடுக்குறோம்? ஏன்னா லாக்டேட் அப்படின்றது வந்து லிவர்ல போய் பைகார்பனேட் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? ஏன்னா நம்ம வெளிய போகும்போது குளுக்கோஸ் வந்து வெளிய போகுது, சோடியம் வந்து வெளிய போகுது, பைகார்பனேட் வந்து வெளிய போகுது. எல்லாமே வந்து வெளிய போறதுனால பைகார்பனேட் வந்து அசிடோசிஸ் வந்து காஸ் பண்ணும். இப்போ லாக்டேட் வந்து பைகார்பனேட் வருது. டெக்ஸ்ட்ரோஸ் மட்டும் தனியா கொடுக்குறது, லேட்டர் டெக்ஸ்ட்ரோஸ் கொடுக்கும். ஏன் டெக்ஸ்ட்ரோஸ் கொடுக்கணும்? வந்து குளுக்கோஸ் வந்து போறதுனால அது வந்து பேலன்ஸ் பண்றது. ஏன்னா பெயின் வந்து குளுக்கோஸ். இங்க வந்து 1 year மோர் தென் 1 year. ஓகே, IV fluid, IV னா வந்து இன்ஜெக்ஷன், ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு 1 அப்ப இந்த 100 இங்க 75 அதுக்கு கீழ வந்து 100 வந்து போயிடுச்சுனா வந்து 1 hour 5 hour 30 minute 2.5 minutes. இப்போ வந்து ஜிங்க் அப்படின்றது வந்து 14 days வந்து கொடுக்குறோம். ஓகேவா? ஜிங்க் அப்படின்றது நம்ம தலைவர் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார். அவர் நல்ல மசிலா வச்சிருப்பார் அவர். ஓகேவா? அதுதான் ரீபெடலைசேஷன் பண்ணனும், இம்யூனிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சோ அங்க வந்து 1 இங்க வந்து 6 10 mg, இது வந்து less than 10 mg. ரிசென்ட்லா வந்து சிஜெல்லா ஃபிளெக்சின் வந்து கொடுக்கணும். அது வந்து செஃபலோஸ்பிரின் தலைக்கு மேல வந்து போகுது. ஆன்டிபயோட்டிக் ஒன்னு செட் வந்து கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும் பாத்துக்கோ. ப்ரோபயோட்டிக்ஸ் கொடுக்கணும் பரவாயில்ல. லாக்டோபாசிலஸ் சாக்ரோமைசிஸ் இது வந்து உங்களுக்கு பாத்துக்கோடி. கன்வர்ஷன் டைரியா அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட் வாட்டர் அப்படின்னு டிவைட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் வருது. ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் வருது. இன்ஃபெக்ஷனால என்ன ஆகுது? ஃபுட் வாட்டர் வந்து கம்மியாகுது. ஓகே, ஃபுட்டுக்கு வந்து நம்ம வந்து ஹைப்பர்டெமியா, ஹைப்போகிளைசிமியா அப்படி எடுத்துக்கலாம். ஹைப்பர்டெமியானால வந்து சோடியம் வந்து பிளட்ல கம்மியாகுது. இதனால வாட்டர் அதிகமா இருக்கு. உள்ள பிரெயின்ல போகுது, ஸ்வெல் ஆகுறதுனால வந்து பிரெயின் வந்து ஸ்வெல் ஆகுது. அப்ப வந்து சீஷர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஹைப்பர்நாட்ரிமியா அப்படின்றது வந்து பெயின் வந்து வெளிய வருது. அதனால வந்து வீனஸ் எல்லாம் வந்து உடையுது. ஓகேவா? ஹைப்போகிளைசிமியா அப்படி பார்க்கும்போது ஏன்னா டைரியா குளுக்கோஸ் வந்து வெளிய போகிறதுனால ஹைப்போகிளைசிமியா. டீஹைட்ரேஷன் அப்படி பார்க்கும்போது டீஹைட்ரேஷன் வந்து விஸ்காசிட்டி அதிகம் பண்ணும். அப்போ பிளட் ஃப்ளோ வீனஸ் பிளட் ஃப்ளோ போகிறது வந்து ஸ்லோவா போகிறதால அங்க வந்து த்ரோம்போசிஸ் ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்கு. இன்ஃபெக்ஷன் வந்து ஆக்சுவலி பிரெயின் இன்ஃபெக்ஷன் இல்லனா பிரெயின் இன்ஃபெக்ஷன் இல்ல, ஆனா வந்து ஃபீவர்னால வருது. ஃபீவர்னால வந்து என்ன பண்ணனும்னா வந்து அயன் சேனல்ஸ் வந்து சூப்பர் ஒர்க் ஆகும் டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி. அதனால பிரஷர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அது வந்து மெனிஞ்சைட்டிஸ் என்செஃபாலிட்டிஸ் அப்படின்றது வந்து மல்டி சிஸ்டம் இருக்கிற பாக்டீரியா வந்து ஜிஐயும் அஃபெக்ட் பண்ணி பிரெயின் அஃபெக்ட் பண்ண பாக்டீரியா இருந்துச்சுனா பிளட் வரலாம். அது வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ். சோ பர்சிஸ்டன்ட் டைரியா மோர் தென் 14 நான் சொன்னேன். பர்சிஸ்டன்ட் டைரியா அப்படின்றது வந்து இது வந்து ஸ்ட்ராங், அதாவது ஃப்ளூயிட் லைஃப்ல வந்து இது பண்ணும். ஆனா இது வந்து நம்மளோட கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம இன்டெஸ்டைன் வந்து டேமேஜ் பண்ணிட்டு இருக்கும். அப்ப வந்து வில்லை வந்து குட்டியா இருக்கும், என்சைம்ஸ் வந்து ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணல, அப்ப வந்து அப்சார்ப் ஆகல. அப்ப இதுல வந்து வெயிட் லாஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். சோ டைரக்ட் எப்படி மேனேஜ் பண்ணுவோம்? ஃப்ளூயிட் அதே மாதிரி ORS கொடுக்கறதுனா கூட IV ஃப்ளூயிட் கொடுக்கறதுனா கூட அது வந்து டிகிரி ஆஃப் டீஹைட்ரேஷன் பேஸ் பண்ணி கிளாஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சோ இப்போ மால்நியூட்ரிஷன் அந்த மெயின் காம்போனன்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா வந்து ஃபுட் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? ஜிங்க் கொடுக்கணும், விட்டமின் கொடுக்கணும். அது வந்து ரீஹைட்ரலைசேஷன் பண்ணும். ஓகேவா? அங்க 1 இங்க 6 இங்க 8 அப்ப 8 kg க்கு இந்த இன்டர்நேஷனல் யூனிட் லாப் வந்து கொடுக்கணும். இது வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜிங்க் வந்து என்ன வந்து ரீஹைட்ரலைசேஷன், விட்டமின் ஏ வந்து தெரியும், வந்து ரீஹைட்ரலைசேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஆனா கொடுக்க மாட்டோம். இங்க கொடுக்குறோம். அப்ப லாக்டோஸ் வந்து வெளிய டிப்ல இருக்கு. ஆனா வந்து இங்க வந்து வைரஸ் வந்து வெளிய டிப் வந்து அஃபெக்ட் பண்ணது. அதனால வந்து லாக்டேஸ் வந்து கம்மியாகுது. அதனால வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனுக்குள்ள போன பிறகு இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன் போன பிறகு கேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. pH வந்து அதாவது இந்த மெஸ்டூல் லெவல்ஸ் அதுல வந்து கேஸ் இருக்கு, அதுக்கு வந்து இருக்கு. ரைட். சோ ஃபர்ஸ்ட் வந்து இத வச்சு பாப்போம். ஓகேவா? குறைக்கும். ஆனா எவ்வளவு இருக்கு ரெக்கமெண்டட்னா வந்து less than 50 ml per day வந்து கொடுக்குறோம். அதுக்கு அப்புறம் லாக்டோஸ் கொடுக்கவே வேணாம்.
இங்க சுகர் ஸ்டார்ச் வச்சுக்கோ. ஓகேவா? சுகர் ஸ்டார்ச் வந்து கம்மி பண்றோம். பிளெயின் குளுக்கோஸ் சீரியல்ஸ் புரோட்டீன் மட்டும் கொடுக்காதுமே. எக்கும் சிக்கன் எனக்கு வந்து எக்கும் சிக்கன் வந்து இது ஒரு சூப்பர் கான்செப்ட் இருக்கு. ஏன்னா வந்து நம்ம லாக்டோஸ் அஃபெக்ட் ஆகும். லாக்டோஸ் அஃபெக்ட் பண்ணி எக் சிக்கன் அஃபெக்ட் பண்றதுல வந்து நம்ம ஸ்டொமக்ல இருக்க பெப்சின் வந்து டைஜஸ்ட் பண்ணுது. ஆனா லாக்டோஸ் வந்து பூரா இன்டெஸ்டைன் பண்ணவே பண்ணாது. ஓகேவா?